Taste the Daily. தியாகசீலர் கக்கன் நினைவு நாளில் வரலாற்றில் நிலைத்திருக்கும் அவர்தம் பெரும் புகழை போற்றி வணங்குவதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பெருமிதம். முக்கிய துறைகளில் அமைச்சராக திறம்பட பணியாற்றி மாசற்ற அரசியலுக்கு முன்னோடியாக திகழ்ந்தவர் கக்கன் என்றும் புகழாரம். உலகிற்கே உணவளிக்கும் உன்னத சேவையாற்றும் உழவர் பெருமக்களுக்கு தேசிய விவசாயிகள் தின நல்வாழ்த்துக்கள். நாட்டின் முதுகெலும்பாக திகழும் வேளாண் பணியை சமரசமின்றி மேற்கொண்டு உன்னத சேவையாற்றும் உழவர் பெருமக்களுக்கு வாழ்த்துக்கள் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எக்ஸ் வலைதளத்தில் பதிவு. பருவமழை புயலால் பாதிக்கப்பட்டுள்ள விளைநிலங்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும். விடிய அதிமுக அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி மீண்டும் வலியுறுத்தல். தேர்தல் ஆணையத்தில் எந்த விசாரணையும் நடைபெறவில்லை. சூரியமூர்த்தி என்பவர் அதிமுகவின் உறுப்பினரே இல்லை என அதிமுக எம்பி சி.வி. சண்முகம் பேட்டி. இன்றைக்கு தேர்தல் ஆணையத்திலே எந்த விசாரணையும் நடைபெறவில்லை. சூரியமூர்த்தி என்பவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய உறுப்பினர் இல்லை. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் மட்டுமே அதிமுக செயல்பட்டு வருகிறது. அதிமுகவின் உட்கட்சி விவகாரம் குறித்து பேசுவதற்கு சூரியமூர்த்தி என்பவருக்கு எந்த உரிமையும் இல்லை என்றும் அதிமுக எம்பி சி.வி. சண்முகம் திட்டவட்டம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வேட்பாளர் 2021 சட்டமன்ற தேர்தலில் இரட்டை சின்னத்தை எடுத்து போட்டியிட்டவர். எம்ஜிஆர் மக்கள் கட்சி என்ற கட்சியில் சார்பாக போட்டியிட்ட ஒரு நபர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உட்கட்சி விஷயங்களை பற்றி கேள்வி கேட்பதற்கு என்ன தகுதி இருக்கிறது? எந்த தகுதியும் இல்லை. இந்த மனுவை ஆரம்ப கட்டத்திலேயே நிராகரிக்கப்பட வேண்டும், தூக்கி எறியப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வாதம். இதுதான் எங்களுடைய தேர்தல் வாக்குறுதிகள் எதையுமே திமுக அரசு நிறைவேற்றவில்லை என தமிழ்நாடு அரசு ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் சங்கத்தினர் குற்றச்சாட்டு. கோரிக்கைகள் மற்றும் வாக்குறுதிகளை நிறைவேற்ற வலியுறுத்தி போராட்டங்களை அறிவிக்க இருப்பதாகவும் எச்சரிக்கை. சென்னை பட்டினப்பாக்கம் அருகே உள்ள சீனிவாசபுரம் குடிசை மாற்று வாரிய குடியிருப்பில் மீண்டும் பால்கனி இடிந்து விழுந்து விபத்து. ஏற்கனவே ஒருமுறை பால்கனி இடிந்து விழுந்ததில் இளைஞர் உயிரிழந்துள்ள நிலையில் ஸ்டாலின் அரசு நடவடிக்கை எடுக்காததால் தினம்தோறும் உயிர் அச்சத்துடன் வாழ்ந்து வருவதாக குடியிருப்பு வாசிகள் வேதனை. மதுரை நியூ எல்லிஸ் நகர் பகுதியில் டிரான்ஸ்பார்மர் வெடித்து சிதறியதால் வீடுகளில் உள்ள மின்விசிறி, டிவி உள்ளிட்ட மின்சாதன பொருட்கள் சேதம். திறனற்ற ஸ்டாலின் அரசின் மின் வாரியம் டிரான்ஸ்பார்மர்களை முறையாக பராமரிக்காததால் இத்தகைய விபத்துக்கள் நிகழ்வதாக பொதுமக்கள் வேதனை. கன்னியாகுமரி மாவட்டம் களியக்காவிளை அருகே கேரளாவில் இருந்து மனித கழிவுகள் மற்றும் உணவு கழிவுகளை கொண்டு வந்த லாரி சிக்கின. பிற மாநில பிரச்சினைகள் குறித்து வாய்ப்பந்தல் போடும் முதல்வர் ஸ்டாலின் மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்ட போதே கேரள அரசை கண்டித்திருந்தால் இப்படி அடுத்தடுத்த அவலங்கள் நடந்திருக்காது என மக்கள் விமர்சனம். திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் திமுக பிரமுகர்கள் தன்னை விவசாயம் செய்ய விடாமல் இடையூறு செய்வதாக கூறி விவசாயி ஒருவர் தீக்குளிக்க முயன்றதால் பரபரப்பு. பலமுறை புகார் அளித்தும் ஆளுங்கட்சி பிரமுகர்கள் என்பதால் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என விவசாயி வேதனை. வீட்டுல 3 பேர் லேடிஸ் தனியா இருக்காங்க. எந்நேரமும் உங்களை வெட்டி பாய்ச்சிருவான், குடும்பத்தார எடுத்துருவான். இப்படியே சொன்னா நாங்க எப்படி சார் உயிரோட இருக்க முடியும்? அரசியல் கட்சி பின்புலம் தான் என்ன வேணாலும் செய்யலாமா சார்? சார் என் வீட்டு பக்கத்தில் இருக்க வேலுமணி, அவரோட மகன் சரவண பிரசாத், அவங்க வந்து கட்சி பின்புலம் தான் சார், டிஎம்கே. கும்பகோணம் அரசினர் கலைக்கல்லூரியில் அடிப்படை வசதிகள் இல்லாததால் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவ மாணவிகள். மக்கள் வரிப்பணத்தை ஆடம்பர செலவு செய்து கொண்டிருக்கும் ஸ்டாலின் அரசு மாணவர்களுக்கு அடிப்படை வசதிகளை கூட செய்து கொடுக்காமல் வஞ்சிப்பதாக மாணவர்கள் ஆத்திரம்.
கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அருகே கஞ்சா விற்பனையை கண்காணிக்க மஃப்டியில் சென்ற காவலரை பொதுமக்கள் தாக்கியதால் பரபரப்பு. தங்களை காப்பாற்றிக் கொள்ள தெரியாத காவலர்கள் எப்படி கஞ்சா வியாபாரிகளை பிடிப்பார்கள் என மக்கள் கேள்வி. தொழுதூர் சுங்கச்சாவடியில் சபரிமலை செல்லும் ஐயப்ப பக்தர்களிடம் காவல்துறையினர் வசூல் வேட்டையில் ஈடுபடுவதாக குற்றச்சாட்டு. சபரிமலை செல்லும் செலவை விட காவல்துறையினருக்கு கப்பம் கட்ட ஆகும் செலவு அதிகம் என ஐயப்ப பக்தர்கள் வேதனை. திருவண்ணாமலை மாவட்டம் தண்டராம்பட்டு அருகே அரசு பேருந்து மோதிய விபத்தில் உயிரிழந்த விவசாயி மீது அரசு பேருந்தை சேதப்படுத்தியதாக வழக்கு பதிவு செய்த காவல்துறை. உயிரிழந்தவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டதை கண்டித்து சாலை மறியலில் ஈடுபட்ட உறவினர்களும் கைது செய்யப்பட்டதால் பரபரப்பு. உளுந்தூர்பேட்டை சுங்கச்சாவடியில் சுங்க கட்டணம் செலுத்தாததால் அரசு பேருந்து தடுத்து நிறுத்தப்பட்ட அவலம். நடுவழியில் தவிக்க விட்டதால் ஆத்திரமடைந்த பயணிகள் நடத்துனருடன் வாக்குவாதம். மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவி வந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தமிழகத்தை நோக்கி நகர்கிறது. இதன் காரணமாக நாளை முதல் தமிழகத்தில் மிதமான மழைக்கும் 25, 26ஆம் தேதிகளில் கனமழைக்கும் வாய்ப்பு என இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னை உட்பட 7 துறைமுகங்களில் 3ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றம். வட தமிழக கடலோர பகுதிகளில் மணிக்கு 35 கிலோமீட்டர் முதல் 45 கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்று வீசும் என எச்சரிக்கை. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் பகுதியில் தொடர் மழை காரணமாக தனியார் வாகன காப்பகத்தின் சுவர் இடிந்து விழுந்து விபத்து. விபத்தில் 10 கார்களும் 2 ஆட்டோக்களும் சேதம். திருச்சியில் குடியிருப்பு பகுதிக்குள் மழைநீருடன் கழிவுநீர் தேங்கி இருப்பதால் பொதுமக்கள் கடும் அவதி. திறனற்ற ஸ்டாலின் அரசு மழைநீரை அகற்ற எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என மக்கள் குற்றச்சாட்டு. இது மாதிரி சாக்கடை தண்ணி வீட்டுக்குள்ள பூந்துட்டா நாங்களாம் எப்படி தூங்குறது, எப்படி சாப்பிடுறது, எப்படி வாழ்றது? உங்களை நம்பி தானே நாங்க இருக்கோம். எல்லாம் பாக்குறாங்க, இந்த தெருவை விட்டுறாங்க. இது ஹெல்த் காலனி மாதிரியே தெரியல, இது சாக்கடை தெருவு மாதிரி ஆயிடுச்சு. இப்ப சாக்கடை தண்ணி எல்லாம் தேங்கி நிக்குது. இதுல எது சாக்கடை எது ரோடுன்னே தெரிய மாட்டேங்குது. சென்னை கோயம்பேடு பேருந்து நிலைய வளாகத்தில் 4 கிலோ கஞ்சா சிக்கியது. திராவிட மாடல் ஆட்சிக்கு வந்த பிறகு கோயம்பேடு காய்கறி மார்க்கெட்டிற்கு காய்கறிகள் வருகிறதோ இல்லையோ பேருந்து நிலையத்திற்கு கஞ்சா வருகிறது என அப்பகுதி வாசிகள் விமர்சனம். காஞ்சிபுரம் மாவட்டம் உரக்கடம் அருகே போதை மாத்திரைகள் ஊசி விற்பனையில் ஈடுபட்ட 2 சிக்கினர். திராவிட மாடல் ஆட்சியில் போதை வியாபாரிகளாக இளைஞர்கள் உருவெடுத்து வருவதாக பொதுமக்கள் வேதனை. சென்னை மாதவரம் பகுதியில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த மெத்தபெட்டமைன் போதைப் பொருள் சிக்கியது. ஸ்டாலின் கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறை மீது சிறிதும் பயமில்லாததால் போதைப் பொருட்கள் விற்பனை அதிகரித்து வருவதாக குற்றச்சாட்டு. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே கல்லூரி மாணவ மாணவியரை குறிவைத்து போதை மாத்திரை சப்ளை செய்த மும்பையைச் சேர்ந்த மருந்து நிறுவன உரிமையாளர் சிக்கினார். ஸ்டாலின் கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறை கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் போதை கலாச்சாரம் அதிகரித்து வருவதாக மக்கள் வேதனை. திருவண்ணாமலை அருகே சுமார் 25 கோடி மதிப்புள்ள நவபாஷான முருகர் சிலை மற்றும் யானை தந்தத்தினால் செய்யப்பட்ட கிருஷ்ணர் சிலைகள் சிக்கின. தீயசக்தி ஆட்சியில் சட்டவிரோத செயல்கள் அதிகரித்து கடத்தல்காரர்களின் புகலிடமாக தமிழகம் உருவாகி இருப்பதாக மக்கள் வேதனை. தூத்துக்குடி மாவட்டம் வல்லநாடு அருகே மதுபோதையில் ஏற்பட்ட தகராறில் கொத்தனார் வெட்டி கொலை செய்யப்பட்டதால் பரபரப்பு.
இக்கொலை தொடர்பாக 19 வயது இளைஞர் கைது செய்யப்பட்ட நிலையில் போதை கலாச்சாரத்தால் இளைஞர்கள் பாதை மாறி செல்வதாக பொதுமக்கள் வேதனை. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே மதுபோதையில் பெண் உட்பட 4 பேருக்கு கத்தியால் சரமாரி வெட்டு. திமுக ஆட்சியில் மது புழக்கத்தால் சட்டவிரோத சம்பவங்கள் தொடர்கதையாகி வருவதாக மக்கள் வேதனை. கோவையில் கள்ளத்துப்பாக்கி வைத்திருந்த ஐடி நிறுவன ஊழியர் உட்பட 3 பேர் சிக்கினர். அமைதி பூங்காவாய் இருந்த தமிழகத்தில் திராவிட மாடல் ஆட்சிக்கு வந்த பிறகு அமைதி இழந்து சட்டம் ஒழுங்கு சீரழிந்து துப்பாக்கி கலாச்சாரம் தலைதூக்கும் அவலம் நிலவுவதாக மக்கள் வேதனை. சென்னை எண்ணூர் மின்வாரிய குடியிருப்பு அருகே சாலையில் நடந்து சென்றவரை அரிவாளால் வெட்டி 5000 ரூபாய் பணத்தை பறித்துச் சென்ற மர்ம கும்பல். ஸ்டாலின் அரசின் ஏவல் துறையினர் முறையாக ரோந்து பணிகளை மேற்கொள்ளாததால் சாலையில் நடமாடவே முடியாத சூழல் நிலவுவதாக மக்கள் வேதனை. ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே அரசு பள்ளி மாணவியர் விடுதியில் அரிசியை மூட்டை கட்டி கடத்திச் செல்லும் வீடியோ வெளியீடு. திமுக ஆட்சியில் அதிகாரிகள் கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் கடத்தல் சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. சாத்தனூர் அணை மற்றும் அதன் அருகே உள்ள முதலை பண்ணையில் இருந்து சுமார் 150 முதலைகள் வெளியேறி இருப்பதாக அதிர்ச்சி தகவல். ஸ்டாலின் அரசு முன்னறிவிப்பு இன்றி சாத்தனூர் அணையை திறந்துவிட்ட போது முதலைகள் வெளியேறி இருப்பதாகவும் கடலூரில் 2 முதலைகள் பிடிபட்டு இருப்பதாகவும் தகவல். செங்கல்பட்டு மாவட்டம் மாமண்டூர் அருகே கர்நாடக அரசு பேருந்து மீது பின்னால் சென்ற தமிழக அரசு சொகுசு பேருந்து மோதி விபத்து. கர்நாடகாவில் இருந்து மேல்மருவத்தூர் கோயிலுக்கு சென்று கொண்டிருந்த பக்தர்கள் 5 பேர் காயம். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பட்டதாரி ஆசிரியர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு. போட்டித் தேர்வில் தேர்ச்சி பெற்ற பட்டதாரி ஆசிரியர்களுக்கு பணி ஆணை வழங்கக் கோரி வலியுறுத்தல். மின்சார வாகனங்களுக்கான சார்ஜிங் வசதி அதிகமுள்ள மாநிலங்களின் பட்டியலில் 1413 மையங்களுடன் 5வது இடம் பிடித்த தமிழகம். கர்நாடகா 5765 மையங்களுடன் முதலிடத்தையும் மகாராஷ்டிரா 2வது இடத்தையும் பிடித்தது. நாடு முழுவதும் மருத்துவர்கள் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாக உச்சநீதிமன்றம் கவலை. காலியாக உள்ள மருத்துவ இடங்களை நிரப்ப சிறப்பு நீட் கலந்தாய்வு நடத்த உத்தரவு. மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் வெஸ்ட் இண்டீஸ் அணியை பந்தாடிய இந்தியா. ஸ்மிருதி மந்தனா மற்றும் ரேணுகா சிங்கின் அபாரமான ஆட்டத்தால் 211 ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய அணி வெற்றி. செங்கடலில் சுட்டு வீழ்த்தப்பட்ட அமெரிக்காவின் FA-18 ரக போர் விமானம். ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் மீது அமெரிக்கா தலைமையிலான கூட்டுப்படையினர் தாக்குதல் நடத்திய போது அமெரிக்க விமானம் தவறுதலாக சுட்டு வீழ்த்தப்பட்டதாக தகவல்.